Welcome to Saro Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல gobi 65 அல்லது cauliflower fry, cauliflower 65 எப்படி வேணாலும் சொல்லலாங்க. பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு, நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்கு. குழந்தைங்க அல்லது பெரியவங்க யாரா இருந்தாலும் சரிதான், ஹோட்டலுக்கு போனாலோ இல்லைன்னா நம்ம ரோட் சைடில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி இது நம்ம விற்கிறத பார்த்துருக்கோம், நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். அவங்க என்ன ஆயிலில் போடுறாங்க வைக்கிறாங்கன்னு அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும் இதை பார்க்கறதுக்கு இந்த டிஷ்ஷு. இதை சாப்பிட்றதுனாலே ஒரு அலாதி பிரியம் எல்லாருக்கும் வரும். அது எப்படி செய்கிறது என்ன செய்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சோம்னா அதே மாதிரி நமக்கு வெளியில் உள்ள சர்ஃபேஸ் கிறிஸ்பியாகவும் உள்ள இன்னர் சர்ஃபேஸ் உங்களுக்கு சாஃப்ட் டெக்ஸ்டராகவும் கிடைக்கும் உங்களுக்கு. இதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எந்தெந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? கோபி 65க்கு நான் ஒரு 1/2 kg காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும். சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் நம்ம கொஞ்சம் பிளான்ச் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காக செய்கிறோம்னா, காலிஃப்ளவரில் சப்போஸ் நமக்கு பூச்சி ஏதாவது இருந்ததுனாலும் நமக்கு போயிடும் இந்த பிளான்ச் பண்ணி எடுக்கிறதுனால. இதில் ரொம்ப போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த உப்பு கரைஞ்சோன்னு நம்ம இதில் சேர்த்துடலாம். உப்பு கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்த உடனே நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இதில் அப்படியே பிளான்ச் பண்ணதுக்காக நம்ம 1 மினிட் இப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் 1 நிமிஷம் நான் பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 3 வாட்டி நம்ம தண்ணி நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். ஒரே 1 நிமிஷம் தான் பிளான்ச் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா காலிஃப்ளவர் வெந்து போயிடும். வேகக்கூடாது. நமக்கு வெந்துருச்சுன்னா மசாலாலாம் நமக்கு பிடிக்காது, அதில் ஒட்டி பிடிச்சி நிற்காது. அப்புறம் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக கிடைக்காது, கிறிஸ்பியாகவும் இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக நல்லா ட்ரைன் ஆகிடணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம அதுக்குள்ளே நமக்கு காலிஃப்ளவர் மசாலா, இப்போ நமக்கு அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த மசாலா நம்ம யூஸ்வலாக எல்லாருமே கடையில் வாங்கி ரெடிமேடில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே கடையில் விற்கிற மசாலா எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்ம அந்த மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கடையில் விற்கிற கோபி 65 மசாலா மாதிரியே நம்ம இப்போ வீட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீனான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் நான் மைதா எடுத்திருக்கேன். மைதா தான் சேர்த்துக்கணும். நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் ஆட்டா மாவுலாம் சேர்க்கக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன்
சில்லி பவுடர், நம்ம நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேபிள் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பிளான்ச் பண்ணும்போது உப்பு சேர்த்து நம்ம காலிஃப்ளவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கூட கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேவைப்படும் போது உப்பு வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம கலந்து வச்ச அந்த மிக்ஸ் பவுடரை வந்து நம்ம அப்படியே வந்து காலிஃப்ளவரில் அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அது கரையாது. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு தடவை ஓட்டி எடுத்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதே மாதிரி பெரிய அகலமாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரில் இப்போ எல்லாம் ட்ரைன் ஆகிடுச்சு, தண்ணி சுத்தமாக இல்லை. இதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சி நிற்கும். நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் வந்து நமக்கு உப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 2 3 போடுறேன். இது 4வது டீஸ்பூன், சாரி டேபிள் ஸ்பூன். இது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் இதில் பவுடர் சேர்த்து நான் முதல்ல பிசறினேன். அது பத்தலை. அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக நல்ல கோட்டிங்கோட, நம்ம மசாலா கோட்டிங்கோட நமக்கு ஃப்ரை கிடைக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம். மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 kg காலிஃப்ளவருக்கு நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பேலன்ஸ் மசாலா இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வெளியிலே ஒரு 20-25 டேஸ்க்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சா ஒன்றும் கெட்டு போகாது. இதிலே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட பண்ணலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் அது கூட இந்த மிக்ஸில் செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வறுவல் மாதிரி அழகாக வரும். ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் ஸ்நாக் ரெசிபி மாதிரி செஞ்சுக்கலாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலோ, இல்லைன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலோ, ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வந்தாலோ நீங்கள் உடனே ஸ்நாக் ரெசிப்பியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வச்சு வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதில் வந்து நீங்கள் வாழைக்காய் சிப்ஸு, சேனக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி எல்லாமே குர்குரே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக வருங்க. ஃப்ரை பண்ண கடாய் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுறாங்க, கருகிடும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். போட்ட உடனே கிளறி விடக்கூடாது, மசாலாலாம் வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துக்கலாம். எக்ஸஸ் ஆயில்லாம் வந்துடும். இப்படியே நம்ம ஒவ்வொரு இதையும் எடுத்து போட்டுக்கலாம். நம்மளோட கோபி 65 காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கறதுக்கே டெம்ப்டிங்கா கலர்ஃபுல்லா. நம்மளோட ஸ்டார்டர் ஐட்டம் அல்லது சைட் டிஷ் ஐட்டம் என்ன வேணாலும் சொல்லலாங்க. இது எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்க ஒண்ணுமே தேவையில்லை, அப்படி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ஒரு கிறிஸ்பினஸோடையும் உள்ள ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டரோடையும் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை கோபி 65 அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எம்மியான சூப்பர்வான கோபி 65 கிடைக்குங்க. அருமையா இருக்கும். நீங்க உங்க குழந்தைங்களோடையும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. நில்லுங்க, கமெண்ட் பண்ணதோட போயிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Saru Kitchen.